Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இதயம் சீலில் இனி இவருக்கு பதில் இவர். ஆல்ரெடி நம்ம அந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். இதயம் சீலோட ஹீரோயின் ஆக்ட்ரஸ் பாரதி அந்த சீரியலேருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜனனி அப்படிங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம். சரி, ஓகே, அவங்களே பார்த்தீங்கன்னா சீரியலேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யாரும் வரப்போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க கேரக்டரை டோட்டலாக மாற்ற போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா இதயம் சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆக போதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு குழப்பத்தில் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இதயம் சீரியலில் பாரதி அப்படிங்கிற கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆக்ட்ரஸ் ஜனனியை ரீப்ளேஸ் பண்ணி யார் அந்த கேரக்டருக்கு வராங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் பல்லவி கவுடா. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க தமிழுக்கு வந்து நியூ ஃபேஸ் தான். பட் மற்ற சீரியல்ஸில் இவங்க நடிச்சிருக்காங்க வேறு லாங்குவேஜஸில். தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இடம் பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரியலாக இருக்கிறது நின்ன நோவேலா நிவாசம். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல்லையும் ஆக்டர் ரிச்சார்டும் ஆக்ட்ரஸ் பல்லவி கவுடாவும் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ தெலுங்கில் இருக்கிற ஜோடி பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்லேயே வரப்போகிறாங்க. தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஜோடி அவ்வளவு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தமிழ்லேயே பிடிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நின்னனூர நிவாசம் அப்படிங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா தமிழில் நினைத்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீமேக் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சீரியல். அந்த சீரியல் பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சீரியலை அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்த சீரியல் தான் நினைத்தேன் வந்தேன். நல்ல ரேட்டிங்கோட போயிட்டு இருந்த சீரியலை ஏன் தான் முடிச்சாங்க அப்படின்னு தெரியல. பட் இன்னுமே தெலுங்குல அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தமிழில் தான் முடிச்சிட்டாங்க. ஸோ இதயம் சீரியலை பார்க்குற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஆதி அண்ட் பாரதி கேரக்டருக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேருக்காகவே பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ சடனாக வந்து ஹீரோயினை சேஞ்ச் பண்ணதுனால கண்டிப்பாக டிஆர்பியில் பெரிய எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேர் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஒருவேளை வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கும். சரி, பார்க்கலாம் டிஆர்பியில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.